புயல் எச்சரிக்கை குறித்து ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு அறிவிக்காதது மௌனம் காத்த எதிர்க்கட்சிக்கு எதிராக வழக்கு தொடர வேண்டும் என பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். இலங்கையில் நவம்பர் மாதம் புயல் அச்சுறுத்தல் காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் மற்றும் நீர்ப்பாசன திணைக்களம் 12ஆம் தேதி முதல் 2 வாரங்களுக்கு வெளியிட்ட முன்னறிவிப்பு ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு கிடைக்கவில்லை என பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகள் கூறியது போல் புயல் எச்சரிக்கையை அவர்கள் அறிந்திருந்தனர் என்றும் எதிர்க்கட்சிகளும் மக்களின் வாக்குகளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் என்பதால் அரசாங்கத்தைப் போலவே அதே பொறுப்பு எதிர்க்கட்சிக்கும் உள்ளது என்றும் அவர் கூறினார். அத்துடன் ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் இலங்கை பொதுஜன பெரமுன ஆகிய கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நவம்பர் 12 முதல் நவம்பர் 26ஆம் தேதி வரை 14 நாட்கள் வரவு செலவு திட்ட விவாதத்தில் கலந்து கொண்டிருந்த போதிலும் இது தொடர்பில் நாடாளுமன்றில் எந்தவொரு கருத்தையும் வெளியிடவில்லை என அவர் சுட்டிக்காட்டினார். பேரழிவு ஏற்படும் வரை அதை ரகசியமாக வைத்திருந்தனர் எனவும் அத்தகைய பேரழிவை தடுக்கும் பொறுப்பு அரசாங்கத்திற்கு இருப்பது போலவே எதிர்க்கட்சிக்கும் உள்ளது என தெரிவித்துள்ளார். எச்சரிக்கையை அறிந்திருந்தும் அதை வெளியிடாமல் எதிர்க்கட்சியினர் செய்த குற்றத்தை மோசமானதாக கருதி எதிர்க்கட்சியினர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று மஹிந்த ஜெயசிங்க கூறினார்.